ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக சாண்ட்ராவும் பிரஜனும் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் வந்து உணர்ந்தீங்க? ஏன்னா திவ்யா வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்கும் பொழுது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாண்ட்ரா வந்து படுத்திருந்தாங்க பக்கத்தில். அப்போ வந்து பேச ட்ரை பண்ணாங்க திவ்யா. அப்போ வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிக்கிட்டு புருஷங்கிட்ட திருப்பி பேசிக்கிட்டு திருப்பியும் வந்து சாண்ட்ராக்கான்னு 2 தடவை கூப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து திவாகர் கிட்ட ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஆனால் அவங்க ரியாக்ட் பண்ணாததுக்கான காரணம் சொல்லட்டுமா நான்? ஆ எவ்வளோ பேர் மேலே ஃபால்ஸ் அக்யூசேஷன் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்களேன். ஆக்சுவலாக இன்னைக்கு இவங்க பேசினாங்கன்னா வியானா வந்து போட்டு பொழந்துருவா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? அதனால தான் இவங்க வந்து வியானாவை பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கானுங்க. இன்னும் யாருமே இந்த புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி வியானா பக்கமே வந்து போகலை அப்படிங்கிறது தான். இன்னைக்கு உண்மையிலேயே அவங்க தப்பு இல்லைன்னு நினச்சாங்கன்னா இன்னைக்கு க்ளோஷர் கொடுத்தாகணும். இன்னைக்கு நைட் அவங்க கொடுக்கல அப்படின்னா இவங்க அதை பற்றி பேசவே கூடாது. ஆனால் பச்சையாக மாட்டிக்கிட்டானுங்க இன்னைக்கு அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பியிருந்தாங்க. இதை வச்சு பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் நான் வச்சுருந்தேன். பட் அது இப்போ கண்டென்ட் வேறு இல்லை அப்படின்றதுனால இப்போ இறக்கிடுவோம் அதை. சரியா? அவங்க வந்து அதை ப்ரூவ் பண்ணட்டும். வியானா கூட சேர்ந்து திவ்யா கிட்ட பேசி அந்த அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் அவங்க மேக் பண்ணாங்கல்ல, ஃபால்ஸ் அலிகேஷன், அது வந்து உண்மையிலே ஃபால்ஸ் அலிகேஷன் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து இன்னைக்கு நைட் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள பற்றி நான் வீடியோஸை மேக் பண்ண மாட்டேன். ஏன்னா தேவை கிடையாது. நம்ம அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம் சாண்ட்ராவை அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி தான் நம்ம இன்டென்ஷனில் போடுவோம். அப்படிங்கிறப்ப விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஓகேவா? இது ஒன்று. ஆனால் சாண்ட்ரா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. புருஷனையே டவுட் பட்டவ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இதுக்கு உதாரணம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சரியா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கான்ல, விக்ரமுடைய பார்வை தப்பாக இருக்குது. என்ன ஒரு மாதிரி பார்க்குறான். எப்படி? என்ன ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் பார்ப்ப அந்த ஒரு பார்வை அப்படிங்கிறது வந்து ஜென்யூனாக இல்லை. திவ்யா கிட்ட உன் புருஷன் பேசுகிறாரு பார் அப்படின்ற மாதிரி பார்த்தான். இது என்னது புரியல. திவ்யா கிட்ட தப்பாக பேசுகிறாரு உன் புருஷன் அப்படின்ற மாதிரி என்ன பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவே பேசியிருக்கு. அப்போது இதுக்கு மேலே என்ன வேணும்? தான் புருஷனை என்றைக்குமே வந்து கீழே தள்ள மாட்டேங்குது இல்லை. பிரஜனை பற்றி பேசியிருக்கு. பிரஜன் பார்வதியை பற்றி அந்த சைடு அடிச்சா அப்படின்னு சொல்லி சாதாரண சொன்ன விஷயத்த அவ்வளோ தூரம் வந்து நார் அடிச்சிச்சு. யார்? இந்த சாண்ட்ரா. ஸோ இப்படிப்பட்ட தொக்கா மாட்டியிருக்கா. இதை வந்து சொல்கிறதுக்கு என்ன ஆகும்? வியானா கிட்ட போய் அவள் ரொம்ப ஓவராக பண்ணுறாடி. ஏன்னா திவ்யா வந்து 2 பேரும் ஒரே விர்கோ, ஒரே நட்சத்திரம், ஒரே ராசி. அதனால் நாங்கள் 2 பேரும் முதல்லேருந்தே ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நீங்கள் வரலண்ணா, இப்போ நீங்கள் வந்ததுனால நான் பவுண்டரி செட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது இவளுக்கு வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ என் புருஷனை வேறு மாதிரி ட்ரீட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இவள் வந்து அப்படியே பேசாமல் பிரஜன்கிட்டையும் வந்து பேசாமல் எதுக்கு பிரசன்கிட்ட பேசாமல் இருக்கணும்? அந்த டைமில் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒரு 2 நாள் பேசாமல் இருந்துச்சு. அப்போ பிரஜன் கூடயும் பேசலை, திவ்யா கூடயும் பேசலை. எதுக்கு புருஷன் பொண்டாட்டி பேசாமல் இருக்கணும் ஒரு பொண்ணுக்காக? நீங்களே யோசிங்க மக்களே. அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது ஃபுல்லாகவே அன்றைக்கி டவுனாக தான் இருந்தா சாண்ட்ரா. அப்போது நீ ஏன் உன் புருஷனை இந்த ஷோவில் டவுன் பண்ணுற? அது உன் புருஷனுக்கு தெரியாமல் நீ பண்ணுற அப்படிங்கிறத நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் என்ன ஹைலைட்னா, அப்படி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா பிரஜனாச்சும் கேட்டிருப்பான். அட்லீஸ்ட் போய் வியானா கிட்ட போய் எஃபர்ட் போட்டிருப்பான், திவ்யா கிட்ட எஃபர்ட் போட்டிருப்பான். அவனும் திவ்யா மதிக்கவே இல்லை. இப்போ நேற்று பாட்டு படுத்துட்டாங்க நைட்டு. இன்றைக்கிலே பேசவே இல்லை. இவங்களுக்குள்ள பேசிக்கிறேன் தவிர திவ்யா கிட்டையும் பேசல, வியானா கிட்டையும் பேசல. எவ்வளோ சான்ஸ் இருக்குங்க இன்றைக்கி. இந்த கேம் நடந்துட்டு இருக்கு. அவன் நினச்சிருந்தா பேசியிருக்கானு பேசலை. இது புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து போட்ட ஒரு கேடுகட்ட ஒரு பிளான். அதுதான் ஒரு காதில் சொல்லுவாள் நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி அக்யூசேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு இதை கிளாரிட்டி பண்ணுங்க பார்ப்போம். உங்களால் முடிஞ்சா. பண்ண முடியாது. இதுக்கு வெளியே உட்காந்து முட்டு கொடுத்துட்டு அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நல்லவங்க, அவனுங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி வந்து முட்டு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தொக்கா மாட்டிக்கிட்டாங்க சாண்ட்ரா. இதுக்கு மேலே சாண்ட்ரா வந்து திவ்யா கிட்ட பேச மாட்டாங்க. நேற்றே நான் சொன்னேன் பேச மாட்டாங்கன்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன் நைட்டு பேச மாட்டாங்க. இதை பற்றி பேசினா அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லி மீண்டும் சந்திப்போம்.